அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 மீனராசி காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடம், இந்த 2025ஆம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்க, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, எல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். மீனராசி குருவினுடைய ராசி மீனராசி. உங்கள் ராசிநாதன் குரு இப்போ 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியிலே ராகு இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடமான விரைய ஸ்தானத்தில் கும்ப ராசியில் சனி சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்கார். 7.5 சனியோட, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் 7.5 சனி உங்களுக்கு 7.5 சனி விரை சனி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடக்க போகுது. எப்போ சனி பயிற்சி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் கடைசி ஃபஸ்ட்டு நடக்கிறதே உங்களுக்கு சனி பயிற்சி தான். மார்ச் மாதம் கடைசி பகுதி சனி பயிற்சி நடக்கும். மே மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும். சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். சார் 7.5 சனி இப்போவே எங்களுக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம், தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது, பணப்பிரச்சனை வந்துருச்சு, பணத்தை சேஃப்டி பண்ண முடியல, சேர்த்தி வைக்க முடியலன்னு நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, ஏகப்பட்ட பேர் சொன்னீங்க. அதுக்கு பேர் தான் விரைசனின்னு சொல்கிறது. விரைசனி என்ன கொடுப்பார்? கஷ்டத்தை கொடுப்பார், விரயத்தை கொடுப்பார். அவர் எப்படி பணத்தை சேர்த்து வைக்க கொடுப்பார்? பணத்தை எப்படி கொடுப்பார் சனி? அவர் விரையும் தான் கொடுப்பார். பணம் வரும், விரயமாக கரைஞ்சிக்கிட்டே போகும், பணத்தை சேஃப்டி பண்ண முடியாது. இப்படி தான் மீனராசினியர்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. மருத்துவ செலவு வந்தது ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு சிலருக்கு விபத்து நடந்தது, அறுவை சிகிச்சை பண்ணீங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கினீங்க, ஒரு சில பேர் வாகனம் வாங்கினீங்க, வீடு கட்டினீங்க, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க, ஏதோ ஒரு செலவு, திருமணம், ஏதோ ஒரு செலவு உங்களுக்கு நடந்தது. கண்டிப்பாக இருந்திருக்கும் உங்களுக்கு. மீனராசினியர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். விரைசனியோட வேலை என்ன? அவர் விரைத்தை தான் கொடுப்பார். பணத்தை எப்படி அவர் சேர்த்து வைக்க கொடுப்பார்? அவர் பணத்தை சேஃப்டி இல்லாமல் பண்ணுவார். சேர்த்து வைக்க முடியாமல் பண்ணுறது தான் விரைசனியோட வேலை. இப்போ உங்களுக்கு ஜென்மசனின்னா ஜென்மன்னா உடம்பு மேலேயே, ராசி மேலேயே சனி வருது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனி அவரோட தாக்கத்தில் இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 2025ஆம் ஆண்டு உண்மையை சொல்லப்போனால் மீனராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் கிடையாது. இப்போ இந்த பதிவு பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பயன்படுத்துறதுக்காகவோ அச்சுறுத்துறதுக்காகவோ இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எச்சரிக்கை சொல்கிறதுக்காக, அதாவது கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு, சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேர் ஜென்மசனிமே மீனராசிக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஆஹா ஓஹான்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம இருக்கிறது உள்ளபடி சொல்லிவிட்டா அவங்க ஜாக்கிரதையாக இருக்க போகிறாங்க. அதுக்கு மன திருப்திக்காக, மன ஆறுதலுக்கு நம்ம இருக்கிறதே இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அதே தான் இப்போ ராசியில் சனி வரும்போது என்ன பண்ணும்? மன உளைச்சலை கொடுக்கும், பணப்பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும். பணம்னா என்ன? உறவினர்கள்லாம் யார்? சுற்றி இருக்கவங்க யார்? கூட பிறந்தவங்க யார்? அப்பா அம்மானா யார்? உறவினர்கள்லாம் யார்? நண்பர்கள்லாம் யார்? மனுஷன்னா யார்? காசு பணம்னா என்ன? எல்லாமே இந்த ஜென்மசனியில் மீனராசிக்காரங்க உணர போகிறீங்க. கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஏற்கனவே விரைய மேலே அடிமேல் அடி உங்களுக்கு விழுந்துருச்சு. நஷ்டம், விரயங்கள், பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டிங்க. ஆனால் இந்த வருடம் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பிரச்சனை வரும், மன உளைச்சல் கொடுக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு தூக்கம்னா என்னன்னு கேட்பாங்க மீனராசினியர்கள். தூங்க முடியாது, சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, மன உளைச்சல் கொடுக்குங்க. கவனமாக இருங்க. எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி, எல்லா ராசிக்கும் சனி ஜென்மசனி வரும்போது, மனுஷனாக பிறந்துட்டாலே ஜென்மசனி வரும்போது அந்த 2.5 வருஷம் போட்டு உலுக்கி எடுக்கும், போட்டு புழிஞ்சு எடுக்கும், பாடாப்படுத்தும். அதான் சனியோட வேலை. அவரோட கடமையே அதுதான். அவரோட வேலையை செய்கிறார். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாயம் கர்மம் செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. அப்புறம் ராசியில் சனி வர்றார், மன உளைச்சல் கொடுக்கும். அதனால் பண விஷயத்தில் மட்டும் ஏமாந்துடாதீங்க. நான் பணத்துக்கு முதலீடு போட போகிறேன், ஒரு 10,000 போட்டு 1 லட்ச ரூபா எடுப்பேன்னு சொன்னாங்க, 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணி ஒரு லட்சமோ இல்லை 2 லட்சமோ கொடுக்குறேன்னாங்க, இல்லை லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கில் லாபம் எடுக்கலான்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பவே அவங்கள ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். சனி அங்கே தான் செக்கே வைப்பார் உங்களுக்கு. அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க வைப்பார். பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பண விஷயத்தில் தான். ஒரு மனுஷனுக்கு ஜென்மசனியில் என்ன நடக்கும்? உடம்பு சரியில்லாமல் போகும், ஹெல்த்தில் பிரச்சனை வரும், மன உளைச்சலை கொடுக்கும், பண பிரச்சனை கொடுக்கும். இதுதான் ஜென்மசனியோட வேலை. அதனால் சனிப்பயிற்சி மீனராசினியர்களுக்கு இது சாதகமான சனிப்பயிற்சி கிடையாது. எல்லா மீனராசிக்காரங்க உஷாராக இருங்க, கவனமாக இருங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பணத்தை வெளியே கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக திரும்பி வரவே வராது. நான் அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு, 100% உண்மை தான். பணம் வெளியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் வராது. ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. சொந்த தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க ஜென்மசனியில். வேலையை மாற்றிடாதீங்க. லவ் கிவ்னு அப்படின்னாலும் வந்துச்சுன்னா அதில் விழுந்தீங்கன்னா
கண்டிப்பாக பாதிப்பு உங்களுக்கு தான். தூக்கம் இல்லாமல் பண்ணும் சனி. மீனராசி நேயர்கள் காதல் கீதல் அப்படின்னால போயிடாதீங்க, தொழில் ஆரம்பிக்காதீங்க, வேலையை மாற்றிடாதீங்க, புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ம சனியில் சாத்தியம்தான், அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஜென்ம சனியில் என்ன நடக்கும்? பணப்பிரச்சனை கொடுக்கும், மன உளைச்சல் கொடுக்கும், தூக்க பிரச்சனை, தூக்கத்தில் பிரச்சனை கொடுக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இதுதாங்க நடக்கும். மற்றபடி திருமணம், புத்திர பாக்கியத்தில் கண்டிப்பாக சனி பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது. ஜென்ம சனியில் கல்யாணம் ஆனவங்க பேர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு 7.5 சனியில் தான் திருமணமே நடக்கும். அதனால் திருமணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 4ஆம் இடத்துல இப்போ இந்த காலகட்டங்களில் ஜென்ம சனியில் வண்டி வீடு வாங்கலாமான்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. வண்டி வீடு வாங்கணும் இதெல்லாம் உங்களுக்கு, அதை வாகனம் வாங்கலாம், வாகனத்தில் கவனமாக போகணும். ஏன்னா ஜென்ம சனியில் விபத்து நடக்கும். வாகனம் கவனமாக போங்க, இரவு நேர பிரயாணங்கள் கவனமாக இருக்கணும். வாகனம் வாங்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. வீடு கட்டலாம், இதெல்லாமே உங்களுக்கு சாதகம் தான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வீடு வாங்குறதுலோ ஒரு இடம் வாங்குறதுலையோ அது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருங்க. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? ராசியில் இருக்க ராகு பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க கேது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. உங்களுக்கு எதிரி இருந்தாலும் இந்த ராகு கேது எதிரியை ஒன்றா எதிரி உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, இல்லை எதிரி கண்ட்ரோலில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா சனியை மீறி மற்ற கிரகம் வேலை செய்யாது, ராகு கேதுவோ குருவோ வேலை செய்யாது. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சனி கர்மாவை செயல்படுத்தும், ராகு கேது குரு உங்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக இருக்கும். அதனால் ஜென்ம சனியில் எல்லா மீனராசிக்காரங்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள், கஷ்டத்தை அனுபவிக்க தான் போகிறீங்க. கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்க. இறை வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர், விநாயகர் வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கனாலே மனசில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும். மனசு தானே எல்லாமே. மனுஷனாலே மனசு கெட்டு போச்சுன்னா உடல் ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போயிடும். உங்கள் ராசியில் சனி இருக்கார். ராசிங்கிறது உடல். இப்போ உங்கள் உடலையும் மனதையும் சனி ஆக்கிரமிக்க போகிறார், ஆட்டி படைக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், பிஸ்னஸ் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க, வேலையை மாற்றிட வேண்டாம். ஒரு வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, கண்டிப்பாக பணம் வராது, வேலையும் கிடைக்காது. பிஸ்னஸ் எதுவும் பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். சொந்த தொழில், சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போடாதீங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு உங்கள் லாபம் கிடைக்காது. ஜென்ம சனியில் சனி செக் வைப்பாருங்க, பிரச்சனை கொடுப்பார். சனியோட வேலையே அதுதான். பண பிரச்சனை, பணம்னா என்ன, கூட இருக்கவங்க மனுஷங்கன்னா என்னென்னு புரிய வைக்கும் சனி. அதான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? அதனால் பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலெல்லாம் பண்ணிடாதீங்க, அந்த பக்கமே போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டெல்லாம் அந்த பக்கமே போயிடாதீங்க. அந்த பக்கம் லாட்ரி ரேஸு, பங்குச்சந்தை, சூதாட்டம், MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், சமூக ஊடகங்கள் இந்த பார்த்திங்கன்னா நம்பி உங்களை பணம் போடுங்க, முதலீடு போட்டு லாபம் சம்பாதிப்பீங்க அப்படின்னலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஜென்ம சனியில் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. பணத்தை முதலீடு மட்டும் போட்டு ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? பண விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது உங்களுக்கு நல்லது. விதண்டவாதம் பண்ணுறது, பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரிவினைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக இந்த 7.5 சனியில் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் எல்லா மீனராசினியர்களும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எச்சரிக்கையாக இருங்க, யாரையும் நம்பிட வேண்டாம். எங்கேயும் பார்த்திங்கன்னா எங்கேயும் பணத்தை முதலீடு போட்டு எங்கேயும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில், தொழிலில் மன உளைச்சல் தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி காலகட்டம். அதனால் இந்த கெட்ட நேரம் வரும்போது நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கனாலே அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இறை வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, தியானம், யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறது உங்களை சேஃப்டி பண்ணுற மாதிரி. சரிங்களா? உங்கள் மன உளைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலில் வரும், கட்டுக்குள் வரும். மற்றபடி உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நல்ல ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போச்சுன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இப்போ ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது, குருவோடையோ சுக்கிரனோடையோ வளர்பிறை சந்திரனோடையோ, சனி சுபகிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா இந்த 7.5 சனி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பாதிப்பு இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்காது. நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் சமாளிக்க முடியும். இது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு பாவ கிரகத்தோட தசாபுத்தி நடச்சுன்னா இந்த சனி புழிஞ்செடுக்கிறதுல அந்த சனி புழிஞ்செடுக்காமல் உங்களோடவே விடாது. அதனால் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் ஓரளவுக்கு தப்பிப்பீங்க. கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் பிரச்சனை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், என்ன பண்ணலாம், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும், லைஃப் எத்தனை வருஷம் உண்மையில் கெட்டது நடக்கும், இல்லை எப்போ வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நேரம் ஆரம்பிக்கும், இல்லை எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும். நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் மனுஷனாலே நல்லது கெட்டது இருக்க தானே செய்யும். அதே மாதிரி தான் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும், கெட்ட நேரம் எப்போ ஆரம்பிக்கும், இனிமேல் என்னென்ன பண்ணக்கூடாது, சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கவங்கள கூட்டு தொழில் பண்ணலாமா, இல்லை வந்து வெளிநாடு போகலாமா வேண்டாமா, திருமணம் எந்த காலகட்டங்களில் நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், கலத்தர தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, புத்திர தோஷம் இருக்கா, இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் வேலைக்கு தான் போகணுமா, வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்களா, உள்நாட்டில் செட்டில் ஆவீங்களா, வண்டி வீடு வாகனம் எந்த காலகட்டங்கள் அமையும், உங்கள் லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன திசை பார்த்து வீடு வாசல் வந்து என்ன திசை பார்த்து இருந்தால் நல்லது, எல்லாமே உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா உங்களோட கேள்விக்கு அனைத்து விதமான கேள்விகளும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.